தந்தி டிவி செய்தி எதிரொலியாக சேலத்தில் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடத்தில் போதை ஊசிகள் அப்புறப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டன. சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட ஆனந்தா பாலம் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் 5 தளங்களிலும் போதை ஊசி, போதை மாத்திரை, மதுபான பாட்டில் குவிந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சில இளைஞர்கள் போதையில் கிடந்த காட்சி தந்தி டிவியில் செய்தியாக வெளியான நிலையில் போதை ஊசி பயன்பாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இரவோடு இரவாக வாகன நிறுத்தும் இடத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு காவலாளி பணியமர்த்தப்பட்டார். வாகன நிறுத்தும் இடத்தில் மாநகர உதவி ஆணையர் ஹரிசங்கரி ஆய்வு நடத்திய நிலையில் போதை ஊசியை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 4 நாட்களுக்குள் வாகன நிறுத்துமிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ கஞ்சானா வச்சுருந்தாங்கனாவே நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ட்ரக் இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹரியானா, சண்டிகர் மற்ற இடத்துல இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஃபார்மஸ்ட் ஆர்டிஸ்ட் லைசன்ஸ் ஹோல்டரே அங்கேருந்து மாசாக பல்காக வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு இர்ரெகுலேட்டடாக ஒரு சப்ளை செயின் தனியாக போகுது. இப்போ ஃபார்மசியில் போய் செக் பண்ணாங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்க மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேபரர்ஸ் தான். ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்ருக்கோம். மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். இப்போ தனியாகவே ஒரு டீம் போட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கஞ்சா எல்லாம் பார்த்துட்ருக்கோம், குட்கெல்லாம் இதுவும் பார்த்துட்ருந்தோம். ஓரளவு கட்டையில் அடிச்சுட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.